Good morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the last class we have studied cost function. Cost function la sila sums la potirukom. Average cost அப்படினா cost by x, marginal cost idha main நமக்கு d by dx of x c. So average அப்படினா divide by output, marginal cost வேணா differentiating with respect to x. இது வந்து c க்கு மட்டும் இல்ல r revenue function க்கும் இது வந்து satisfy ஆகும். அதே மாதிரி m r அப்படினா d by dx of r, அதே மாதிரி இதில் mc வேணும் அப்படின்னா நமக்கு mc ar average revenue வேணும் அப்படின்னா revenue by x. ஸோ நமக்கு average means divide by x and m னா differentiating with respect to x. இந்த மெயின் கான்செப்ட் வச்சு தான் இப்போ போட போகிறோம். Today continue the same exercise. Let us see 14th sum. Before that, இப்போ ப்ராஃபிட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் வந்து பீன்ற லெட்டரில் டினோட் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் சி. ஹியர் ஆர் இஸ் ரெவன்யூ ஃபங்க்ஷன் அண்ட் சி இஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன். இதில் ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா ப்ராஃபிட் மேக்ஸிமம் எப்போ அப்படின்னா எம்ஆர் ஈக்குவல் டு எம்சி, மார்ஜினல் ரெவன்யூ ஈக்குவல் டு மார்ஜினல் காஸ்ட்டாக இருக்கும்போது. அதே மாதிரி திஸ் இஸ் மினிமம் when AC equal to MC. AC na average cost equal to marginal cost. இதை ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம இப்போ சம் போட போகிறோம். Now let us see 14th sum in exercise 6.1. The total cost function y for x units is given by. So y is equal to கொடுத்துருக்காங்க. இது வந்து cost function அவங்களே சொல்லியிருக்காங்க. So instead C அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, yன்னு கொடுத்துருக்காங்க. Show that marginal cost decreases continuously as the output x increases. So x increase ஆக ஆக MC marginal cost வந்து decrease ஆகுது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, மார்ஜினல் காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. நம்ம மார்ஜினல் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் தி காஸ்ட். ஸோ இதுதான் நமக்கு சி. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், தட் இஸ் dy by dx. நம்ம c இங்கே யூஸ் பண்ண வேணாம், அவங்களே y கொடுத்துருக்கிறதுனால yயே யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இதை வந்து மல்டிப்ளை பண்ணி ஒரு ஸ்டெப் வச்சுக்கலாம். 3xை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் நியூமரேட்டரில் மட்டும். தட் இஸ் 3x² + 21x by x + 5 + 5ன்னு வரும். இப்போ இதை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் u by v மெத்தடில் இருக்குது. ஸோ கோஷன்ட் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? u by v அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா v². ஃபஸ்ட்டு v அப்படியே வச்சுக்க போகிறோம், யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், மைனஸ் யூவை வச்சுக்கிட்டு dv. இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் v² அப்படின்னா x + 5 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு v இன்ட்டு du. duனா நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். தட் இஸ் 3 × 2 6x + 21 அப்படின்னு வரும். மைனஸ் இப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க, 3x² + 21x அப்படியே வரும். இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டினாமினேட்டரை பண்ணும்போது 1ன்னு வரும். எக்ஸை பண்ணினா 1, 5 பண்ணால் 0ன்னு ஆகும். ப்ளஸ் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அகைன் நமக்கு 0ன்னு வரும். ஓகே, இப்போ நமக்கு இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6x × x and x × 21, 5 × 6x, next 5 × 21, 5 10ன்னு வரும். இதை மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா -3x² - 21x. ஸோ ஹோல் திங் டிவைடட் பை x + 5 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஹியர் -21x இருக்குது, +21x இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு 6x² - 3x², தட் இஸ் 3x². அப்புறம் எக்ஸ் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, +30x. அதாவது 105 இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், அதுவும் ஒன்று தான் இருக்குது. ஓகே, டினாமினேட்டரில் நமக்கு x + 5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் dy by dx, தட் இஸ் மார்ஜினல் காஸ்ட். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுக்கு பேர் மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன். நவ் டேக்கிங் 3 காமன் அவுட்சைட், அதாவது 3 வெளியில் எடுத்திங்கன்னா x² + 10x + 35 அப்படின்னு வரும். by x + 5 the whole square, that is 3 into இதை வந்து நம்ம x + 5 whole square டைப்புக்கு எழுத போகிறோம்.
ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இது 10x, இது வந்து டிவைட் பை 2. இதை 10 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5 வரும். 5 ஸ்கொயர் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஹோல் ஸ்கொயர் டைப்பில் எழுதுவோம். ஸோ 5 ஸ்கொயர்னால் 25. இங்கே ஆல்ரெடி 35 இருக்கிறதுனால நம்ம இதை 25 + 10 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா நமக்கு இங்கேயே கிடச்சிடுது. ஸோ எந்த ஆட் அண்ட் சப்ராக்ட் தேவையில்லை. 35 25 + 10 அப்படின்னு எழுதணும் அப்படின்னா x + 5 the whole square + 10 by x + 5 the whole square. இப்போ 3 காமனாக இருக்குது, அது அப்படியே வெளியில் வச்சுக்கலாம். இந்த x + 5 ஹோல் ஸ்கொயரை இந்த டேர்ம் இந்த ரெண்டு டேர்முக்கும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இது டிவைட் பண்ணும்போது அப்படியே நம்ம 1 போட்டுக்கலாம். +10 டிவைடட் பை x + 5 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ நமக்கு இங்கே அவுட்புட்ன்றது டினாமினேட்டரில் இருக்குது. அவுட்புட் டினாமினேட்டரில் இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு இந்த ஹோல் வேல்யூ எப்போவுமே டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1/2, இப்போ கீழே டினாமினேட்டரில் 2 இருக்குது. இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும் 0.5. சப்போஸ் இது இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு 0.33 வரும். இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 0.25 தெரியும் நமக்கு. ஸோ பாருங்கள், இப்போ வந்து இது இன்க்ரீஸ் ஆகுது டினாமினேட்டர் வேல்யூ. நமக்கு ஹோல் வேல்யூ பார்த்திங்கன்னா 5லேருந்து 3 ஆகிடுச்சு, 3லேருந்து 2. ஸோ டிக்ரீஸ் ஆகுது. இது அதே கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகே, திஸ் இஸ் மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன். மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த dy by dxன்றது மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன். இப்போ மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னு பாருங்கள். ஹியர் x lies in, xன்றது x + 5 ஹோல் ஸ்கொயர் lies in the denominator. ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து as xன்றது output increases, our marginal cost function decreases. இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். Next, let us see 15th sum. Find the price elasticity of demand for the demand function x is equal to 10 - p, where x is demand and p is price. Examine whether demand is elastic, inelastic or unit elastic at p is equal to 6. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஈட்டான்னு எடுக்கணும் இல்லையா. அந்த ஈட்டா வந்து மாடுலஸ் வேல்யூ greater than 1 இருந்ததுன்னா that is elastic. Suppose equal to 1 means this is unit elastic. அந்த எலாஸ்டிசிட்டி வந்து யூனிட் எலாஸ்டிக் சொல்லுவாங்க. அதே மாதிரி லெஸ் தென் 1 இருந்தது அப்படின்னா ஈட்டா இஸ் இன்எலாஸ்டிக், எலாஸ்டிக் கிடையாதுன்னு அர்த்தம். அண்ட் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஈட்டா டி ஈக்குவல் டு -p/x × dx/dt, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் கிவன் x is equal to 10 - p. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு p, dx/dp ஈக்குவல் டு திஸ் இஸ் 0 and this is -1ன்னு வரும். Next, elasticity of demand, eta d is equal to -p/x × dx/dp. This is equal to -p by, instead x we use 10 - p, 10 - p, and dx/dp, dx/dp is -1. So இந்த minus plus ஆயிடும். So we get p by 10 - p மட்டும் வரும். This is eta d. And substituting p is equal to 6. So 6 இருக்கும்போது elasticity என்னன்னு கேட்டிருக்காங்க. That is eta d is equal to 6 by 10 - 6. That is 6/4 அப்படின்னா 3/2. 3/2ன்றது 1.5. This is greater than 1. Okay, greater than 1 இருந்தது அப்படின்னா நமக்கு eta is elastic அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இன்னும் நீங்கள் மாடுலஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இது வந்து ப்ளஸில் தான் இருக்குது. ஒரு தடவை எடுத்துகிட்டு எழுதுகிறோம். தட் இஸ் 1.5. திஸ் இஸ் greater than 1 இருக்குது. இப்போ therefore eta is elastic. That's all. Next, let us see 17th sum. 17th sum என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, demand and cost function of a firm are x is equal to 6,000 - 30p and c is equal to 72,000 + 60x respectively.
find the level of output and price at which profit is maximum. Profit is maximum அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் MR is equal to MC. ஸோ MR is equal to MC. இது C வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் MC கிடைக்கும். ஸோ R நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி படித்தது தான் லாஸ்ட் கிளாஸில். R is equal to P into X. Given X வந்து in terms of Pயில் கொடுத்துருக்காங்க. From this equation we have to find P, that is minus 30P left hand side கொண்டு வரோம். ஸோ நமக்கு இது மாதிரி வருமா? ஸோ P is equal to, we have to divide this by 30. இப்போ இதுதான் நமக்கு P. Therefore R is equal to Px becomes 6000 minus X by 30 into X. So P into X. இப்போ இந்த X உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 6000X minus X square by 30 அப்படின்னு வரும். This is our R. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். That is MR வேணும் அப்படின்னா D by dx of R or dr by dx is equal to 1/30 வந்து கான்ஸ்டன்ட் தான், அதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா 6000 into 1 minus 2x. ஸோ இது வந்து நமக்கு MR. ஸோ MR ஈக்குவல் டு, இதிலேருந்து 2வை காமனாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா 3000 minus x by 13 வரும். ஸோ இதை 2 டேபிளில் ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்கன்னா 3000 minus x by 15. This is our MR and mark this as 1. Next C கொடுத்துருக்காங்க, இதில் MC ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம காமிக்க போகிறோம். ஸோ this is C. Therefore MC is differentiation of C with respect to X. So this 0 ஆகிடும். இது வந்து நமக்கு 16 வரும். So our MC is 60 only. And profit is maximum னு கொடுத்துருக்காங்க இல்லையா? Therefore given that profit is maximum when MR is equal to MC. ஸோ MR MC நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ MR is 3000 minus x by 15 is equal to 60 by first and second equation. So cross multiplying we get 60 into 15. ஸோ நமக்கு வந்து x மட்டும் வேணும். இப்போ இந்த 60 into 15 இந்த சைடு கொண்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 15 into 9 900. Bring this minus x to right hand side and bring this 900 to left hand side. We get 3000 minus 900 equal to x or 2100 equal to x. இப்போ 2100 தான் நமக்கு x. இப்போ இந்த x வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் x is equal to 2100 in P is equal to 6000 minus x by 30. So 6000 minus 2100 by 30 which is equal to, subtract பண்ணிங்க அப்படின்னா okay by 30. Cancel and 3 டேபிள்லையும் நம்ம இதை ஸ்ட்ரைக் பண்ணலாம். 130. ஸோ அவர் ப்ரைஸ் இஸ் rupees 130 சொல்லலாம். அதே மாதிரி எக்ஸோடைய வேல்யூ அவுட்புட் வேணும்னா 2100. ஓகே. ஸோ when profit is maximum the level of output அப்படின்னா x is equal to 2100 units and price is rupees 130. ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன், ரிலேஷன் அமங் MR, AR and eta D. MRனா மார்ஜினல் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ அண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டு. இதுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா MR ஈக்குவல் டு AR இன்ட்டு 1 மைனஸ் 1 பை eta D ஆர் eta D ஈக்குவல் டு AR பை AR மைனஸ் MR. இப்போ ஒரு சம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இதை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா இதை டைரெக்டாக சொல்லாமல் இதை செக் பண்ண சொல்லுவாங்க. ரிலேஷன் நம்ம MR, AR அண்ட் eta D இதேமாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே. இது வந்து நம்ம இப்போ தேரி மாதிரி இப்போ இதை எடுத்துக்க போகிறோம். இது இம்பார்ட்டன்ட் ஒன், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேஷன் நம்ம மார்ஜினல் ரெவன்யூ MR, ஆவரேஜ் ரெவன்யூ AR அண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் eta D.
இது எப்படி போடுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா தெரியும் R ஈக்குவல் டு P இன்ட்டு எக்ஸ். ஸோ இது வந்து R அப்படின்னா நமக்கு AR என்னவாக இருக்கும்? AR மீன்ஸ் R பை எக்ஸ். ஆரை வந்து எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இது டிவைட் பண்ணோம்னா இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடும். ஸோ R பை எக்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? PX பை எக்ஸ். ஸோ we get P only. ஸோ AR ஈக்குவல் டு வாட்? P. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவும் தெரியும். ஈட்டா டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிபி. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆர் எடுத்துக்கிறோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ். ஓகே, இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டிஆர் பை டிஎக்ஸ். அது டிஆர் பை டிஎக்ஸ்னால் மார்ஜினல் ரெவன்யூன்னு அர்த்தம். ஸோ எம்ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். பி இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. இது வந்து யூவி மெத்தட். ஏன்னா இதுவும் வேரியபிள், இதுவும் வேரியபிளாக தான் இருக்கும். இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் சொல்லுவாங்க. அதனால் பி இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிபி பை டிஎக்ஸ். ஓகே, ஸோ பி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிபி பை டிஎக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? டேக்கிங் பி அவுட் சைட் எடுக்கும்போது இங்கே 1 வரும். இந்த டேர்மில் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். இன்ட்டு டிபி பை டிஎக்ஸ். ஸோ இந்த ஃபுல் டேர்ம் என்ன பண்ண போகிறோம்? கீழே டினாமினேட்டர் கொண்டு வரோம் அப்படின்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் வரும். தட் இஸ் 1 ப்ளஸ் 1 பை. ஸோ இந்த எக்ஸ் பை பி அப்படி என்ன வரும் அப்படின்னா பி பை எக்ஸ்ன்னு வரும். அண்ட் ஆல்சோ டிபி பை டிஎக்ஸ் பிகம்ஸ் டிஎக்ஸ் பை டிபி. இட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ், லிசன், our eta d value is formula is minus p by x into dx by dp. ஸோ இதில் வந்து நமக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஈட்டா டி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் இதை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கலாமா? இல்லைனா இங்கே ஒரு ஸ்டெப் போட்டுகிட்டே போடலாம். மைனஸ் ஈட்டா டி டினாமினேட்டரில் வந்திருக்கு. இப்போ இந்த மைனஸை மேலே கொண்டு வரலாம். இட் இஸ் ஈக்குவல் டு பி. பி இஸ் வாட்? ஹியர் பி இஸ் ஏஆர். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஆர் இன்ட்டு 1 மைனஸ் 1 பை ஈட்டா டி. திஸ் இஸ் அவர் எம்ஆர். ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா? எம்ஆர் ஈக்குவல் டு ஏஆர் இன்ட்டு 1 மைனஸ் 1 பை ஈட்டா டி. நெக்ஸ்ட்டு இதில் இருந்தே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈட்டா டி ஈக்குவல் டு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏஆரை கீழே கொண்டு வரோம். ஸோ எம்ஆர் பை ஏஆர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 பை ஈட்டா டி. இப்போ நம்ம வந்து 1 பை ஈட்டா டியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 பை ஈட்டா டி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எம்ஆர் பை ஏஆர். ஸோ டேக்கிங் எல்சிஎம், ஏஆர் எல்சிஎம்மாக எடுத்தீங்க அப்படின்னா ஏஆர் மைனஸ் எம்ஆர்னு வரும். ஸோ திஸ் இஸ் 1 பை ஈட்டா டி இல்லையா? நமக்கு ஈட்டா டி வேணும்னா டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட்ஸ் வி கெட் ஈட்டா டி இஸ் ஈக்குவல் டு ஏஆர் by AR minus MR. This is second one. That's all. I hope you all understood today's class. Do the homework and example sums also. Thank you, students.